ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்காரோட பர்த்டே நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறோம். நாங்கள் ஸ்ரீரங்கம் போனோம். ஸ்ரீரங்கம் காவேரி அம்மா மடத்துல போய் 4 முக்கு முக்கி எழுப்பி காவேரியில் குளித்தா புண்ணியம்மா. குளிச்சுட்டு யானைக்கிட்ட போய் காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரக்குள்ள அப்படியே போய் நில்லு, ஒரு போஸ் கொடு அப்படின்னு. சரின்னு யானையோட ஒரு போஸ் கொடுத்தாரா. ஓகே. மறுபடியும் என்னென்னா, இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் 7:30 மணிக்கெலாம் நட சாத்திடுறாங்க. மறுபடியும் 9:30 தான். நாங்கள் சரி இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் நாங்கள் திருவானைக்காவல் போகலான்னு போனோம். இவர் ஒரு சிவபக்தர். அங்கே போய் 2 பட்டியை போட்டு சாமி கும்பிட போனோம். ஆனால் இதில் திருவானைக்காவலில் ஃபோன் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அங்கே சாமியை பார்த்துட்டு மறுபடியும் ஸ்ரீரங்கம் வந்தோம். அங்கே வந்து ஒரு ராமத்தை போட்டோம். ராமத்தை போட்டு இது மறுபடியும் திருவானைக்காவல் ஃபோட்டோ. ராமமும் பட்டையும் மாற்றி மாற்றி. ஓகே. இப்போ பட்டையை ராமத்தை போட்டுக்கிட்டு ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ. ஸ்ரீரங்க ராஜகோபுரங்க ஆசியாவிலேயே மிக உயர்ந்த கோபுரம். நாங்கள் வருஷத்தில் ஒரு 3 தரம் 4 தரம் வருவோம். இந்த கோபுரத்தை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரங்கநாதரே 108 திவ்ய தேசத்தில் நம்ம ரங்கநாதர் தான் முதல் திவ்ய தேச பெருமாள். அதுவும் இல்லாமல் இந்த பூகோள வைகுந்தம்போம். இங்கே ஒரு சாமி பார்க்குற இடத்துல ஒரு ராமம் இருந்துச்சு. அதை ஒரு கிளிக் எடுத்தாச்சு. இது வந்து கொடிமரம், ஸ்ரீரங்கத்தோட கொடிமரம். சாமி பார்க்க உள்ளே போகக்குள்ளே அப்படியே கொஞ்சம் அப்படி ஏமாற்றிட்டு இதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அப்புறமா சாமி இங்கே வந்து விஜயன் கோயிலுக்கு முன்னாடி மலைக்குள்ளே இருப்பாங்க இல்லையா, அவங்க சாமியை பார்த்துட்டு பெருமாளோட பாதத்தை தரிசித்துட்டு வந்தோம்னா பெருமாளோட கோபுரம், ரங்கநாதருடைய கோபுரமத்தையும் அப்படியே நின்றுக்கிட்டு ஒரு சைடு மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சிச்சு. அதையும் எடுத்துக்கிட்டோமா. அதுக்கப்புறமா என்ன செஞ்சோம், அம்மாவை பார்க்குறதுக்கு ரங்கநாயகியை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். வெளியில் வந்து இப்படி கிளம்புனோம். ரங்கநாயகிக்கும் 1 மணி ஆயிடுச்சு. அதனால் நட சாத்திட்டாங்க. மங்கள தீபார்த்தனை காட்டுவாங்கன்னு சொன்னாங்களா, அதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு தீபார்த்தனை காட்டினாங்க. தீபார்த்தனையை பார்த்துட்டு அப்படியே வெளியே வரக்குள்ள மற்ற கோபுரங்களில் கண்ணில் பட்ட கோபுரங்கள்லாம் கொஞ்சம் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்புறம் இதுக்கு போகணும், சாப்பிட்றதுக்கு போனோம். அன்னதான கூடத்துக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி சமயபுரம் போயிட்டோம். சமயபுரத்தம்மானா எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்பவும் பிடிக்கும். அம்மாவையும் நல்லா தரிசித்தோம். கோவிலில் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. ஆனாலும் என்ன, கோயிலையே சுற்றி 2 சுற்று விட சொன்னாங்க. இது சமயபுரத்து கொடிமரம். வெளியிருந்து தான் ஃபோட்டோ எடுத்தேன். சமயபுரத்தம்மாவையும் பார்த்துட்டு கொடிமரத்தையும் எடுத்துட்டு அப்படியே வெளியில் வந்து இங்கே என் வீட்டுக்காருக்கு ஒரு குங்குமத்தை வச்சுட்டு வெளியில் வந்து கோபுரங்களெல்லாம் சுற்றி எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்கள் பஸ் ஏறி டோல்கேட் வந்தோம். டோல்கேட்டில் வந்து சேலம் பஸ் எங்களுக்காக ஒன்று நின்றுக்கிட்டு இருந்தது. அதில் ஏறினோம். ஏறிட்டு வீட்டுக்கு வந்தால் எங்கள் ராமுக்குட்டி ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.